அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வேல குரூப் டில நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். 28/12/2025ல நடந்த ஷிஃப்ட் 1. அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 28,000 சரிதானா? அதை எழுதுவோம். ரூ. 28,000. இது எத்தனை வருஷத்துல மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துல 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல வந்து மாறணும். சரிதானா? ஓகே. ஸோ 10ங்கிறது 11 ஸ்கொயர்டு. ஸோ 10ங்கிறது 1%ங்கிறது 10%. சரிதானா? 1ங்கிறது 10% ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இது 100, இது 121. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 100ங்கிறது 2800. இப்போ 121 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடி கொடுத்தோம்னா 100 100 கேன்சல் ஆயிரும். இந்த 28ஆல் மல்டிப்ளை பண்ணணும் 2800. ஸோ 100 28ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2800 கிடைக்கும். அதே மாதிரி 121 28ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கணும். ஸோ இப்போ ஈஸியா இன்னொரு மெத்தட் வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னன்னா யூனிட் டிஜிட் 1 × 8 8 தான் கிடைக்கும். லாஸ்டா ஒரே ஒரு ஆப்ஷன்ல மட்டும்தான் 8 இருக்கு. ஸோ ஆப்ஷன் இஸ் 2. சரிதானா? நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் 1312 மீட்டர் நீளமுள்ள ஒரு தொடர்வண்டி வினாடிக்கு 54 மீட்டர் வேகத்தில் செல்கிறது. அது ஒரு சுரங்கப்பாதையை கடக்க 106 வினாடிகள் எடுத்துக்கொண்டால் அந்த சுரங்கப்பாதையின் நீளத்தை காண்க. ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். சரிதானா? டிஸ்டன்ஸ் இங்க என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 1312 பிளஸ் டனல் டியூன்னு வச்சுக்கிறோம். சரியா? இது ஈக்குவல் டு எது? ஸ்பீடு வந்து 54 இன்ட்டு 106. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, 100 × 54 5400, 6 × 54 324. சரிதானா? 4 2 7 5 5724 கிடைச்சிருக்கும். 5724 இருந்து 1312 கழிச்சோம் அப்படின்னா 2ங்க யூனிட் டிஜிட் இருக்கு. இங்க 2 ஆப்ஷன்ல வந்து யூனிட் டிஜிட் வந்து 2 இருக்கு. ஸோ அப்போ டேரக்டா கழிச்சு போட்டுருவோம். 2 ஒரு 1. ஸோ 1ங்கிறது 12ங்கிறது லாஸ்ட் டிஜிட். இது 2 தான் ஆப்ஷன். ஆன்சரும் 4412 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஸோ 1ஆல வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. 1ஆல வகுக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லா நம்பரும் வகுப்படும் 1ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி 2ஆல ஈவன் நம்பர்ஸ், சரி லாஸ்ட் யூனிட் டிஜிட்ல இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வந்து 2ஆல வகுப்படும் அப்படின்னு சொல்லிடலாம். 3ஆல வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் அந்த யூனிட் டிஜிட்ஸ் எல்லாமே கூட்டணும். இப்போ ஒரு சம் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையுமே கூட்டி 3ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 4க்கு லாஸ்ட் 2 டிஜிட், லாஸ்ட் 2 யூனிட் டிஜிட், இந்த மாதிரி 2 யூனிட் டிஜிட் 4ஆல வகுப்பட்டுச்சுன்னா அந்த ஃபுல் சம்முமே வந்து 4ஆல வகுப்படும். அடுத்து 5க்கு லாஸ்ட் டிஜிட் 5ஆ இருக்கணும் அல்லது 0 இருக்கணும். இது 2ல ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா 5ஆல வகுப்படும். 6க்கு 2 அல்லது 3, இந்த 2 ரூல்ல ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அல்லது ரெண்டுமே வந்து 6ஆல வகுப்பட வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து 7 டிவிசிபிள் ரூல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ அதை இங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிள் மெத்தட்லயே முடிச்சிடாத. ஸோ 7 ஒரு 7 7 35 ஒரு 7 3 வகுப்படாது. அப்போ 30, 4 28, மிச்சம் 2 26. ஸோ 26 வகுப்படுமானா வகுப்படாது. அப்போ இந்த நம்பர் முழுசா வகுப்படாது 7ஆல. அடுத்து ஓரே 7, அடுத்து 1 வகுப்படாது. 13 ஓரே 7, மிச்சம் 6 62, 56 56 வரும். ஸோ மிச்சம் 6 இருக்குது. 69 3 69 வரும். இந்த இடத்துல அடி கொடுத்தோம் அப்படின்னா 63 போக மிச்சம் 6 இருக்கு 65. ஸோ 65ல அடி கொடுத்தோம் அப்படின்னா 7ஆல் அடி கொடுத்தோம்னா 63, மிச்சம் 2 இருக்கு. இங்க 1 இருக்கு 21. 21 7ஆல் வகுப்படுமானா வகுப்படும். ஸோ ஆப்ஷன் வந்து இந்த பிளேஸ் தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். ஸோ நீங்க 4 ஆப்ஷனுமே கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஃபார்வர்ட் பண்ணி அடிச்சிடலாம் ஈஸியா.
அடுத்து கிரண் மற்றும் மகேஷ் என்ற இரு நண்பர்கள் மாதம் வருமான முறையே 5 மற்றும் 8% விகிதத்தில் உள்ளது. மேலும் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் 72,000 சேமிக்கிறார்கள். அவர்களில் மாத செலவுகளில் விகிதம் 2:4 எனில் கிரணின் மாத வருமானத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்கம், சரிதானா? இன்கம் எவ்வளவு? 5:8. அடுத்து செலவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? எக்ஸ்பென்ஸ் 2:4. எவ்வளவு சேமிக்காங்க? இவரும் 72K, இவரும் 72K, 72,000 அப்படிங்கிறத சேமிக்கிறாங்க, சரிதானா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அடி கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், சரிதானா? அதே மாதிரி இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது 1, 2, 1:2 இருக்கும். ஸோ 10 -10 அப்படின்னு போட்டோம்னா 2. 2x யூனிட்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,000, சரிதானா? 72K. அதே மாதிரி யூனிட் 72K. அதே மாதிரி ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 36,000, அதாவது 36Kன்னு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவை? மொத்தம் ஏர்னிங்ஸ் தான் தேவை. ஸோ 1 + 3, 1 + 2, 3. 3K ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 சாரி திறனின் மாத வருமானம் 3K இல்லை 5K. இப்போ 5K ஈக்குவல் டு 5 × 36 1,80,000. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர், சரிதானா? 1,80,000 அப்படின்னு கூடியதான் ஆன்சர் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுஷ்மா 1,20,000க்கு ஒரு பழைய காரை வாங்கி அதை பழுதுபார்ப்புக்காக 28,500 செலவழித்தார். பின்னர் அதை தனது நண்பர் சாமுவிடம் 1,38,600க்கு விற்றார். இதில் அவருடைய கிடைத்த லாபம் அல்லது நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல எவ்வளவு அவருக்கு டோட்டல் செலவுன்னு பார்த்துடுவோம். 1,20,000 அப்படிங்கிறது அவர் கார் வாங்கினது, சரிதானா? 28,500 அப்படிங்கக்கூடியது அவர் செலவு பார்த்தது. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 1,48,500. அவர் எவ்வளவு வித்தாரு? 1,38,600. ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 0 0 15ல வச்சுக்கோம் 9. 17ல 8 போச்சுன்னா 9,900 ரூபாய் நட்டம் வரும், சரிதானா? 9,900 ரூபாய் நட்டம். இதுல இருந்து நட்டம் ஃபார்முலா எப்படிப்பா பார்க்கணும்? ஸோ இப்போ கழிச்சல் நட்டத்துல நட்டம் மைனஸ் வாங்கிய விலையில இருந்து இன்ட்டு 100 போட்டோம் அப்படின்னா நட்டத்தோட பெர்சன்டேஜ் கிடைச்சிரும். ஸோ இப்போ எழுதிட்டேன் நான் இங்க 9,900 பை 1,49,500 இன்ட்டு 100 அடிச்ச 2 0 கேன்சல் ஆயிட்டு மிச்சம் இந்த டேர்ம் இருக்கா. ஸோ இப்போ இதை எத்தனை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு இந்த ஆப்ஷன் நியர்பை கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாம் டெசிமல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் லாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கெயினுக்குள்ளது 2 ஆப்ஷன் வர வாய்ப்பே இல்லை, சரிதானா? அடுத்து லாஸ் 2. ஸோ இப்போ இந்த 2ல எது வாய்ப்பு இருக்கு? முதல்ல 6 8 அப்படின்னு 2 இருக்கு. 8ஆல மல்டிப்ளை பண்ணுவோமா? 8 என்னங்க 32. அப்போ 11 வந்துருச்சு. ஸோ 11,000 வரும். இங்க 9,900 தான் இருக்கு. அப்போ 6 தான் இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஒரு எண்ணெய் விலை தொடர்ச்சியாக 50% மற்றும் பின்னர் 40% உயர்த்தப்படுகிறது. இதற்கு சமமான ஒற்றை சதவீதம் என்ன? ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா x + y + xy by 100 அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. ஸோ எக்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 50 + 40 y + 50 × 40/100, சரிதானா? 2 0 கேன்சல் பண்ணிருங்க. ஸோ 50 40 90 5 20 90 + 20 110. ஆப்ஷன் 2. அடுத்து A மற்றும் B சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பர்.
ஸோ அப்போ A + B 6ன்னு போட்டாச்சு. B மற்றும் தனியாக அதே வேலையை 9 நாள்ல முடிப்பார். B மற்றும் தனியா 9 நாள்ல முடிப்பான். சரிதானா? A மற்றும் தனியாக 2 மடங்கு வேலையை செய்து முடிக்க எவ்வளவு காலம் ஆகும்? ஸோ அப்போ 1/6 - 1/9 அப்படிங்கிறத போட்டோம்னா நமக்கு ஏங்கிற டேர்ம் கிடைச்சிரும். ஸோ 9 - 6/56 54. ஸோ 3/54 3/54 எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 1 2 8. ஸோ 18 நாள் வரும். இது 18 ஆப்ஷனே இல்லை. அப்ப நம்ம தப்பான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 மடங்குங்கும் போது இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 18 × 2 36. சரிதானா? நெக்ஸ்ட் ஆன்சர். ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். இது இருக்கிறதுல சிம்பிளான மெத்தடு எப்படின்னு பாத்தீங்கன்னா, இது A² - B² ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. A - B × A + B அப்படிங்கிற ஃபார்முலா மெத்தடுக்கு மாத்திக்கோங்க. ஸோ மாத்தணும் அப்படின்னா 1.25யும் 0.75 கூட்டினோம்னா 2, அது கழிச்சோம்னா 0.5, இது இன்ட்ல தான் வரணும். பை கீழே உள்ள அதே மாதிரி கூட்டணும் அப்படின்னா 3.5, அடுத்து சப்ராக்ட் பண்ணோம்னா இன்ட்டு 1 கிடைக்கும். 7/2 வேல்யூ என்னன்னா 3.5. ஸோ 3.5 3.5 அடி விட்டு 2 × 0.5 1 1/1 ஆப்ஷன் 1 தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சலவை இயந்திரத்தின் விலை ஒரு தொலைக்காட்சி பெட்டியின் விலையை விட 50% குறைவு. ஸோ இங்க 2 விஷயம் எடுத்துக்கிட்டோம். சலவை இயந்திரம் வாஷிங் மிஷின், சரியா? தொலைக்காட்சி பெட்டி டிவி எடுத்தாச்சு. இப்போ டிவியை விட வாஷிங் மிஷின் 50% கம்மியா. அப்போ டிவி 100 இருந்துச்சுன்னா வாஷிங் மிஷின் 50 இருக்கும். ஸோ அடி கொடுத்தோம்னா 1:2 அப்படிங்கிற ரேஷியோல கிடைக்கும். சரிதானா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சலவை இயந்திரம் 33% அதிகரித்தார். ஸோ அப்போ +33. அடுத்து என்னன்னா தொலைக்காட்சி பெட்டி டிவி வந்து -30 குறையுது. என்ன ஆகுது அப்படின்னா குறையுது. அதனால -30ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 4 சலவை இயந்திரம் அண்டு 2 தொலைக்காட்சி பெட்டி மொத்த விலையில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் உள்ள ரேஷியோலாம் அடி விடுங்க. 2 இது 1, இந்த 2 அடி கொடுத்தீங்கன்னா 1ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 33ல இருந்து 13 கழிச்சோம்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. 1 + 1 2. ஸோ அப்போ 20ல 2 அடி பிடிச்சுன்னா 10%. இப்போ வேல்யூஸ் பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா? 30ல இருந்து 13 கழிச்சா 20 பாசிட்டிவ் தான் கிடைச்சு. அப்போ 10% வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. சேதன் A நகரத்திலிருந்து B நகரத்துக்கு பயணிக்கிறார். சேதன் தனது காரை வேகத்தில் 3/5 3/5 வேகத்தில் ஓட்டினால் அவர் நகரத்தை 52 நிமிடங்கள் தாமதமாக சென்றடைவார். சேதன் தனது சாதாரண வேகத்தில் ஓட்டியிருந்தால் A நகரத்திலிருந்து B நகரத்துக்கு பயணிக்க எடுத்திருக்கும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? ஸோ இது 3:5 ரேஷியோல போகும். 3:5 ரேஷியோல போகும். இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2. இந்த 2 தான் எவ்வளவு? 52 மினிட்ஸ் 52 மினிட்ஸ். சரிதானா? 52 மினிட்ஸ். இப்போ 1ங்கிறது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 26 மினிட்ஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை? A இலிருந்து B நகரத்திற்கு பயணிக்க எடுத்திருக்கும் நேரத்தை கணக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ 3ல இருந்து 26 3 × 26 எவ்வளவு வரும்னு பார்க்கணும். ஸோ 3 × 26 28. சரியா? 18 8ங்கிற ஒரே யூனிட் டிஜிட் இந்த ஆப்ஷனா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பொருளை 25% தள்ளுபடியில் விற்ற பிறகு கிடைக்கும் லாப சதவீதம் 2% ஆகும். லாப விகிதம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள் இருக்குது, அதை செல் பண்றோம். அதாவது எப்போ செல் பண்றோம்னா 25% தள்ளுபடி கொடுத்தா பிறகு செல் பண்றோம். அப்போ ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா 2% கிடைக்குது. ஸோ இப்போ ஒரு பொருள் 100 ரூபாய், அதாவது 25% தள்ளுபடினா 75 ரூபாய். இப்போ வித்தோம்னா நமக்கு எவ்வளவு? 102% வந்து கிடையாது. மீன்ஸ் 2%னா 102% ப்ராஃபிட்ல இருக்குது.
ஸோ இப்போ இதுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 102/75 இன்ட்டு 100 அதாவது பர்சன்டேஜில் போடும்போது அடி கொடுத்தோம் அப்படின்னா இது 3 இது 4 அடி கொடுத்தோம்னா 3 இது 1 4 34 இன்ட்டு 4 6 இது 1 முன்னாங்க 12 1 13 136. ஸோ இங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய 36% தான் கிடைச்சிருக்கும். ஆப்ஷன் வந்து டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு அலமாரியில் குறித்த விலை மார்க்கெட் பிரைஸ் வந்து எவ்வளோனா 8640 ரூபா. இது அடக்க விலையை விட 35% அதிகம். அது காஸ்ட் பிரைஸை விட 35% அதிகம் சொல்லிட்டாங்க. அது குறித்த விலையில் 20% தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. லாப சதவீதத்தை கண்டறிக. இது சிம்பிளான மெத்தடு. எப்படின்னா நீங்க செம்ம எழுத வேண்டாம். இப்போ வந்து எவ்வளவு அடக்க விலையை விட 30% அதிகம் சொல்லிட்டாங்க. அப்போ 135%. 135%. இதுல எவ்வளவு டிஸ்கவுண்ட் தராங்க? 20% டிஸ்கவுண்ட் தராங்க. இதுல 20% எவ்வளவு? இன்ட்டு 20/100 போட்டோமா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அடி கொடுத்துருங்க. 1/5. ஸோ 2 35 27. ஸோ இப்போ 27 சப்ராக்ட் பண்ணோம்னா ரிமைனிங் கிடைக்கக்கூடியது இதுல 3 அது ஒரு 5 8% வந்து கிடைச்சிடும். ஆப்ஷன் வந்து 8%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம்ம. நாவ்யா மற்றும் பவ்யா ஒரு வீட்டிற்கு முறையே 40 மற்றும் 60 நாட்களில் வண்ணம் பூசுவார்கள். பவ்யா தொடக்கத்தில் அவர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்தால் இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் வீட்டிற்கு வண்ணம் பூசி முடிப்பார்கள்? சரிதானா? இப்போ வந்து இது 40 பவ்யா நவ்யா 60 பவ்யா ரெண்டுக்கும் மீச்சும் எல்சியம் விடுங்க 240 வரும். 250 எத்தனை? இது 6 ஒரு 4. சரியா? 10 யூனிட்டுக்கு எப்படின்னா 24 நாள்ல முடிச்சிருவாங்க. 10 யூனிட்டுக்கு 24 யூனிட் முடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அதாவது 10 யூனிட்டுக்கு எத்தனை நாள்? 2 நாள். சரியா? இப்போ ஹோல் யூனிட் கவர் பண்ணதுக்கு நமக்கு வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைச்சிருக்கக்கூடியது 48 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஏன் அப்படி போட்டோம்? ஏன்னா இவங்க ஆல்டர்னேட் டேஸ் வந்து வேலை பார்க்காங்க. அப்போ 2 பேர் 10 யூனிட்டுங்கிறது எத்தனை நாள் ஆகும் அப்படின்னா 2 நாள் ஆகும். அப்போ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிதானா? அப்போ 24 இதை 10ஆல் டிவைட் பண்ணோம்னா 24 கிடைச்சிருக்கும். அப்போ 24 யூனிட் ஒரு யூனிட்டுக்கு 24. அப்போ அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 48 நாள்ல அந்த வேலையை முடிச்சிருப்போம். இப்போ 6.5 10.6 19.7 மற்றும் ஏயின் சராசரி வந்து 12. அப்போ எத்தனை யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால 4 × 12 48. சரியா? ஓகே. இப்போ எப்படி எழுதிக்கணும்னா 6.5 + 10.6 + 19.7 + A = 48. ஏன்னா 4 × 12 48 போட்டாச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. 5 6 11 11 7 18 8 மீது 1 20 30 36 36.8 + A = 48. A = 48 - 36.8 37ன்னு வச்சுக்கிடுங்க. 37ன்னா 1 1 11 அது 2 சேர்த்துக்க வேண்டியது 11 சம்திங். நல்லா. அடுத்த சம. ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 5 மடங்காகும். ஃபாதர் = மகனின் வந்து 5 இயர்ஸ் அதாவது 5 மடங்கு அப்படி சொல்லிச்சு. அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 54. அதாவது ஃபாதர் பிளஸ் சன்னோட வயது 54. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க? மகனின் வயது கேட்டிருக்காங்க. அப்போ எஃப்க்கு பதிலாக 5 இயர்ஸ் போடுங்க. 5 இயர்ஸ் + S = 54. 6 இயர்ஸ் = 54. S = 9. ஸோ ஆப்ஷன் 2. ஒரு தந்தையின் தற்போதைய வயது
தன் ஃபாதரோட தற்போதைய வயது அவரது 2 மகன்களின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகையை போல் 2 மடங்காகும். ஃபாதர்ஸ் ஈக்குவல் டு 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ S1 + S2 2 சன் இருக்காங்க. சரிதானா? அடுத்து சொன்னாங்க 20 ஆண்டுகளுக்கு பிறகு 20 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. தந்தை 20 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது அவருடைய மகன்களின் வயதிற்கு கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ F + 20 ஈக்குவல் டு S1 + 20 + S2 + 20. ஏன்னா இவருக்கு 20 வயசு போயிருக்கும், இவருக்கு 20 வயசு இன்க்ரீஸ் ஆகும். 20 வயசுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லியிருக்கனால அப்போ F ஈக்குவல் டு என்ன போடுதோம் அப்படின்னா S1 + S2 + 20. ஏன்னா ஒரு 20 ஒரு 20 இங்க ஆப்போசிட்ல போகும்போது கேன்சல் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா S1 + S2 ஈக்குவல் டு 20 அப்படின்னு சாரி F - 20 அப்படின்னு வச்சுக்கலாம். F - 20 வச்சுக்கலாம். இப்போ இந்த பிளேஸ்ல F1 F - 20 அங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா F = 2 × F - 20 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா 2F - 40. F அந்த சைடு ஆல்டர்னேட் ஆகும். இங்க F சேஞ்ச் ஆகும்போது F = என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 அப்படின்னு கிடைச்சிருக்கு. F = 20 கிடைச்சிருக்கு. சாரி 14 கிடைச்சிருக்கு. 2F இருந்து ஒரு F கழிச்சிட்டோம்னா F தான் கிடைக்கும். இந்த 40 ஆல்டர்னேட்டா சேஞ்ச் ஆகும்போது F = 14 ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரிதானா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 17 கொஸ்டின். இது சிம்பிளிஃபை பண்ற மெத்தடு. ஸோ 5.4 0.1 0.1 அதாவது எப்படி மெத்தட்ல இருக்குன்னா A³ + B³ அப்படிங்கிற மெத்தட்ல இருக்குது. ஸோ இதே மெத்தட்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 5.4 × 0.1³ + 0.03³ சரிதானா? பை இதுல இருந்து இதுவும் அதே மெத்தட் தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்னா 3 ஒரு டேர்ம்ல இருந்து இதுல இருந்து ஒரு 3 இதுல இருந்து ஒரு 3 இதுல இருந்து ஒரு 3 எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு டேர்ம்ல இருந்தும் காமனா எடுக்கணும். ஏன்னா இதை எடுக்கும்போது இந்த டேர்ம்ல இருந்து காமனா ஒரு 3 வெளியே வந்துடும். அதே மாதிரி இந்த இதுல 3 எடுக்கும்போது 3 9 9 27 27 × 0.1³ + 0.03³ அப்படின்னு இருக்கு. ஸோ கீழே உள்ள டேர்ம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேமா இருக்கு, கேன்சல் ஆயிரும். இப்போ 5.4 / 2 27 அப்படின்னு இருக்குது. அடி கொடுத்தீங்க அப்படின்னா 0.6 / 3 கிடைக்கும். 3 கேன்சல் பண்ணீங்கன்னா 0.2 சரிதானா? ஆப்ஷன் 4. ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு 61.5 மீட்டர்². அதன் ஒரு பக்கத்தின் நீளம் 12.3 மீட்டர் எனில் எதிர்முனையிலிருந்து அந்த பக்கத்தின் மீது வரையப்படும் செங்குத்தின் நீளம் என்ன அப்படின்னு கேட்காங்க. இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு முக்கோணம் வரைகிறோம். வரைஞ்சாச்சு. இதுல இருந்து ஹைட், இந்த ஹைட்ல இருந்து இது அடிப்பக்கம் 12.3 வச்சுக்கிட்டாங்க. இந்த ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிதான், ஹச் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதோட பரப்பளவு என்னன்னா 61.5ன்னு சொல்லிக்கணும். ஸோ நமக்கு என்ன தெரியும்னா பரப்பு ஏரியா = ½ BHன்னு தெரியும். சரிதானா? அப்போ 61.5 = 1.2 × 12.3 × H அப்படின்னு போட்டோம்னா அடி கொடுத்துடலாம். ஸோ இது அடி கொடுத்தீங்க அப்படின்னாலே 5 I2 எவ்வளோ வரும், இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10ன்னு வரும். 10 = H. ஆப்ஷன் 4. அடுத்து ஒரு தொகையானது A, C, B மற்றும் D ஆகியோருக்கு 10:7:9:5 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. C B-ஐ விட 334 ரூபாய் அதிகம் பெற்றால் A எவ்வளவு பெற்றார் அப்படின்னு கேட்கணும். சரிதானா? சிம்பிள் கொஸ்டின். 10:7:9:5. ஸோ இது A, B, C and D. இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு, 2. இது எவ்வளவு இருக்குன்னா 334. அப்போ 1 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும், 1 2ஆல் அடி கொடுத்தோம்னா 1 மிச்சம்
1 இருக்கும், 13னா 6, மிச்சம் 1 இருக்கும், 14னா 7, 167ன்னு இருக்கு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏ கேட்டிருக்காங்க. ஏவோட மதிப்பு எவ்வளவு? 10. அப்போ 1னா இங்க ஒரு 10, இங்க ஒரு டெசிமல் சேர்க்க போறோம், இங்கே ஒரு டெசிமல், 1770. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் நீளம் 7, 9 மற்றும் 12. அதன் பரப்பளவை காண்க. பரப்பளவு காண்ற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, A is equal to square root of S into S minus A, S minus B, S minus C அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஓகே. அப்போ S எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 கூட்டி 2ஆல் வகுத்துருங்க. ஸோ 7 + 9 + 12 by 3 கூட்டினோம்னா 21, 7, 28 by 2 சரிதானா? 14ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். 14 இன்ட்டு S minus A, 14 இன்ட்டு 7 கழிச்சா 7 இன்ட்டு 9 கழிச்சோம்னா 5, அடுத்து 12 கழிச்சோம்னா 2. ஸோ அப்போ இதுல இருந்து இதை எப்படி எழுதலாம்னா 7 இன்ட்டு 2 எழுதலாம். அப்போ 2, 7, 2, 2 இருக்குது. அப்போ 7 இன்ட்டு 2 வெளியே எடுத்துருங்க. ஸோ ரூட்ல 5 போட்டுக்கோங்க. அப்போ 14√5 தான் ஆப்ஷன். ஓகேவா? 14√5 தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த ரேஷியோ மெத்தடு இது எத்தனை டெசிமல் கொடுத்தாலும் நீங்க பயப்படாம அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எத்தனை வரை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. ஏபி சிடி. அப்போ 4 டெசிமல் கேட்டிருக்காங்க. ஏ பி சி அண்ட் டி. ஏ ஃபர்ஸ்ட் உள்ளதை ஏபி எழுதிக்கோங்க 1:3. பிசி எழுதிக்கோங்க 4:3. சிடி எழுதிக்கோங்க சிடி 6:7. இப்போ உள்ள கேப் ஃபுல்லா ஃபில் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் ஷிஃப்ட் ஆக்கணும்னா லெஃப்ட்ல அப்படியே எழுதிட்டே வாங்க. 6. இந்த நம்பர் லெஃப்ட்ல எழுதுங்க. இது 4. இதை ரைட் எழுதுங்க 3. இது எழுதுங்க 3. இது எழுதுனா 3. இப்போ எல்லாத்தையும் பெருக்கணுமா அப்படின்னா இது பெருக்குங்க. 3, 3, 9, 9, 7, 63. இங்க 63 லாஸ்ட் யூனிட் டிஜிட் இருக்கா? இல்ல. ஆனா 7 மணி பெருக்குனா 21, மிச்சம் ரிமைனிங் 3 இருக்கு. அப்போ 3, 3 கேன்சல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலயுமே 3ஆல கேன்சல் பண்ணுங்க. இது 2, இது 2, இது 2. இங்க அடி கொடுக்கவே முடியாது. அப்போ இதுல வேற ஏதாச்சும் அடி கொடுக்கணும், இந்த அடிக்கலாம். ஸோ அப்போ ரிமைனிங் கூடியதை மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். 3, 7, 21, 3, 9, 92, 18. அடுத்து 3 12, 12 2, 24. அடுத்து 1 4, 4, 4 2 8. ஸோ 8:24:18, 18:21. ஸோ ஆப்ஷனு டி. நெக்ஸ்ட். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 4/5 அப்படிங்கிறது. ஒரு முக்கோணம் செங்கோண முக்கோணம் எடுத்தோம் அப்படின்னா கர்ணம் வந்து 5, அடிப்பக்கம் வந்து 4 அப்படின்னா எதிர்ப்பக்கம் வந்து 3ஆ தான் இருக்கும். சரிதானா? ஓகே. இங்க ஒரு ஃபார்முலா தெரியும் நமக்கு. cosecant squared theta minus of 1 equal to cot theta. cot squared theta அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி secant squared theta minus 1 equal to tan squared theta கிடைக்கும். சப்போ அந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குமா? 3/4 இன்ட்டு இப்போ cosecant squared மைனஸ் 1 பதிலாக காட் ஸ்கொயர் அப்ளை பண்ணா ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகும்போது காட் ஏ அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி சீக்கண்ட் ஸ்கொயர் பதிலாக டான் ஏ அப்படின்னு கிடைக்கும். சரிதானா? இப்போ டானுக்கு மதிப்பு எதிர்பக்கம் பை அடிப்பக்கம். ஸோ இப்போ காட்டுக்கு மதிப்பு அடிப்பக்கம் பை எதிர்பக்கம் 4/3. இங்க 4 இன்ட்டு 3/4 கிடைக்கும். இது கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஆப்ஷன் 4/3 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் 23வது கொஸ்டின். பி என்பது ஒரு செவ்வகத்தின் உள்ளே ஒரு செவ்வகம் இருக்குது. இது ஏ, இது பி, இது சி, இது டின்னு எடுத்துக்குவோம். ஒரு புள்ளி பிங்கிற புள்ளி வச்சிருக்கோம். ஏ பிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா
நமக்கு வந்து 85 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிபி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 65ன்னு சொல்லிட்டாங்க. பிசின்னு சொல்லக்கூடியது 5ன்னு சொல்லியிருக்காங்க. பிடி அப்படின்னு சொல்லக்கூடியது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிதானா? ரூல் என்னன்னா பிஏ ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்டு பிளஸ் பிடி ஸ்கொயர்டு. இதான் ஃபார்முலா. இங்க இது எவ்வளவு மதிப்பு? 85 ஸ்கொயர்டு பிளஸ் 65 ஸ்கொயர்டு, சாரி 5 ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 65 ஸ்கொயர்டு பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இதெல்லாம் பாருங்க, யூனிட் டிஜிட் பாருங்க, 5 ஸ்கொயர்டு. அப்போ ரெண்டே கூட்டும் போது ஸோ 25 தான் சம்திங் தான் வரும். இங்க 5 ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ இன்னொன்னு என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? 5 தான் இருக்கு, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. லாஸ்ட் இதுல ஆப்ஷன்ல எது வந்து 5 இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 7/5 இன்ட்டு 7/7 இன்ட்டு 7/1/2 இது 1 இருக்கும். வகுத்தல் போல டைரக்டா வகுத்தல் போட்டுருவோம். 7 - 5/2 ஈக்குவல் டு 7 2 2x + 3. இதை டைரக்டா அப்ளை பண்ணோம் அப்படின்னா 7 இன்ட்டு 7 3/2. இந்த மைனஸ்ல இருக்க மேலே போச்சு அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். 7 5/2. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 8/2 கிடைக்கும். ஸோ 4. ஸோ இது 7/5 இருக்கு. 7/5 ப்ளஸ் 7/4 ஆட் பண்ணிக்கோங்க ஈக்குவல் டு 7 2x + 3. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 = 2x + 3. x = என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/2. 6/2 போட்டோம்னா 3 கிடைக்கும். ஆப்ஷன் வந்து 2. ஆப்ஷன் வந்து 2. லாஸ்ட் கொஸ்டின். Suppose find the mode of the data given. Give that 3x + 7y = 42 and 7x + 3y = 58 கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து மோட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிதானா? சப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதுவோம். 3x + 7y = 42. 7x + 3y = 58. ஸோ இது ரெண்டு என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஈக்குவேஷன்ல இதை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனு 21x + 49y = 14 இது 1 4 28 29 294. சரிதானா? அடுத்து இதே தான் 21x + 9y = எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 150. இது ஒரு 24 174 கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ இந்த ஈக்குவேஷனை கேன்சல் பண்ணுங்க, y கிடைக்கும். 40y = இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 0 2 1 120. y = 3 கிடைக்கும். இந்த வேல்யூ y = 3 ஏற்றுக்கி இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுவோம். 3x = 21. 3x + 21 = 42. 3x = 21. x = 7. இப்போ x = 7 இந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம். y = 3 அப்ளை பண்ணுவோம். மோட் அப்படின்னு சொல்லிக்கணும்னா ரிப்பீட் மோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிப்பீட் மோட்னா அதிகமாக எது வந்து திருப்பி வந்திருக்கு, எந்த நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த பிளேஸ்ல 7 தான் வந்திருக்கு. ஆப்ஷன் வந்து 2. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி கமெண்டை நீங்கள் பதிவு பண்ணுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, அந்த கொஸ்டின் நம்பரை இண்டிகேட் பண்ணி ரிப்பீட்டடாக அடுத்த செக்ஷன்ல உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.